உள்ள வரும்போது யாரும் எழுந்து நிக்கலன்னா அவனத்தான் ஒரு மாதிரியா குறுகுறுன்னு பார்ப்பாங்க. இவன் எழுந்து நிக்க மாட்டேங்கிறான், என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், நமக்கு மரியாதை பண்ண மாட்டேங்கிறான், இப்படி பார்ப்பாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் எதை வினோதமா பார்த்தாங்க? நம்ம வரும்போது இவரே எழுந்து நிக்கிறாரு, அங்கே உத்தரவு போட்டார்கள், நான் வரும்போது யாரும் எழுந்திருக்க கூடாது, உட்கார்ந்தவங்க அப்படி உட்கார்ந்துருங்க. ஒரு வகுப்பறை ஆசிரியர் கூட தான் வகுப்பறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது மாணவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், அதுதான் தனக்கு செய்யப்படுகிற மரியாதை என்று நம்புகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு இறை தூதர், ஒரு ஆட்சியாளர், மிகப்பெரும் நிலப்பரப்பிற்கு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி, அத்தகைய இறை தூதர் நபி நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் வந்தா யாரும் எழுந்து நிற்க கூடாது. எந்த விதத்திலையும் தனக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நடவடிக்கையை ரசூலுல்லாஹ் செய்யவே இல்லை. இன்றைக்கு உள்ள தலைவர்கள், ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சமுதாயத்திலையும் நடக்கும். ஆன்மீகவாதிகள்னு சொல்றவங்க தங்களுக்கு பெரிய அதி அற்புத சக்தி இருப்பதாக எல்லாம் சொல்வாங்க. மறைவான ஞானம் தங்களுக்கு இருப்பதாக. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால வெத்தலையில மைத்தடவி பார்த்தா எந்த நாட்டில் நடக்கிறதையும் நான் அது மூலமா பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, மனதில் உள்ளதை அறிந்து கொள்வேன் என்று சொல்லும் அளவிற்கு ஏதாவது ஒரு புனித பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டே இருப்பார்கள். திடீர்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து சூ அப்படிங்குவார். கேப்ப என்னங்க அங்க ஒண்ணுமே இல்ல, எதுக்குங்க சூன்னியா? இல்ல காபாவுக்குள்ள ஒரு நாய் வந்துச்சு. கோவையில குனியமுத்தூர்ல உட்கார்ந்துகிட்டு அவர் என்ன பண்றாரா பாத்தியா? மகான் எப்பேற்பட்ட ஆளு, காபத்துல்லாவுல நடக்கிறது இவருக்கு இங்க கண்ணுல தெரியுது. ஒரு பெரிய சக்தி இவருக்கு இருக்கிறது, பவர் இருக்கிறது, பவர் இருக்கு, சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு என்று சொல்லியே ஆன்மீகவாதிகளும் அரசியல் தலைவர்களும் தங்களுக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைப்ப. தங்களுக்கு தவறே வராது. எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது தன்னுடைய தொண்டர்களை நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்னு உருவாக்குறாரா? எந்த அமைப்பின் தலைவர்களாவது அப்படி உருவாக்குறாங்களா? நானும் உன்ன மாதிரி தப்பா, உனக்கு தவறு பிழை ஏற்படுவதை போல எனக்கும் தவறு பிழைகள் ஏற்படும், இப்படி எந்த தலைவராவது சொல்வாரா? சொல்றாங்களா? இல்ல. தொண்டர்கள் எப்படி ஏற்படுத்துவாங்க தெரியுமா? தலைவர் சொன்னா கேளு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இந்த தருணத்தில் மகத்தான தலைவர் நபிகள் நாயகம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றை புரட்டி போட்ட, உலகத்திற்கு நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்த, வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்திய தலைவர் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். தலைவர்கள் பலர் வந்து சென்றிருக்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். அவர்களில் பலர் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்டியவர்கள் உண்டு. இன்னும் பலர் பிற நாடுகளின் மீது பல்வேறு யுத்தங்களை செய்து போர்களின் மூலமும் ஆயுதங்களின் மூலமும் தங்களுடைய புகழை, பெயரை நிலைநாட்டியவர்கள் உண்டு. ஆனால் தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் செம்மையான குணத்தின் மூலம் நல்ல பண்புகளை கடைபிடித்து மக்கள் மனங்களை வென்ற தலைவர் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நாம் பகுப்பாய்வு செய்யும் போது உலக சரித்திரத்தில் நபிகள் நாயகத்தை போல் மக்கள் மனங்களை வென்ற ஒரு தலைவர் வேறு யாரும் இல்லை என்பதை உள்ளபடியே சொல்லிவிட முடியும். நீங்கள் உலகத்தில் தோன்றிய எத்தனையோ பல சீர்திருத்தவாதிகள் மக்கள் மத்தியில் அறிவுரை சொல்ல முற்படுகின்ற பொழுது தங்கள் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து, பிரச்சாரத்திலிருந்து வாழ்க்கையை துவக்குவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அதிலிருந்து வேறுபட்டவர்களாக மக்கள் மத்தியில் சீர்திருத்த பிரச்சாரத்தின் ஈடுபட்ட பொழுது தம்முடைய தூய்மையான வாழ்வை சான்றாக முன்வைத்தார்கள். எந்த சீர்திருத்தவாதியும் உலகத்தில் அப்படி செய்ததே இல்லை. எந்த ஒரு மனிதரால் தம்முடைய பிரச்சாரம் உண்மை என்பதற்கு தம்முடைய தூய்மையான வாழ்வை சான்றாக முன்வைக்க முடியும்? தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த மனிதரும் விரல் நீட்டி குறை சொல்ல முடியாத அளவிற்கு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருந்த மட்டும்தான் அந்த ஒரு மனிதருக்கு மட்டும்தான் அது சாத்தியம். ரசூலுல்லாஹ்வுக்கு அது சாத்தியப்பட்டது. நபிகள் நாயகம் தூதுத்துவ பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது சொன்னாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிற கற்கள்
கற்சிலைகள் இவைகளுக்கு சக்தி இல்லை, இவைகள் நம்மை படைக்கவில்லை, படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், அந்த ஒரு இறைவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, நான் சொல்வது சத்தியம், நம்புங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு மக்கள் மத்தியிலே குறிப்பிட்டார், நான் உங்களோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஃபக்கது லபீஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இதற்கு முன்பு எத்தனையோ பல வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் பொய் சொல்லியிருக்கிறேனா? நான் இல்லாததை இருப்பதாக சொல்லியிருக்கிறேனா? என்னுடைய நடத்தையில் நீங்கள் சந்தேகத்தை பார்த்தது உண்டா என்று தம்முடைய தூய்மையான வாழ்வை சான்றாக முன்வைத்தார்கள். யாருக்குமே இது சாத்தியமில்லை. நபிகள் நாயகத்திற்கு இது சாத்தியப்பட்டது என்று சொன்னால் அவர்களின் வாழ்வு எந்த ஒரு நபராலும் குறை சொல்ல முடியாத மகத்தான வாழ்வு. அதனால்தான் தேசத்தின் தந்தை காந்தியடிகள் துவங்கி அந்த காந்தியை கொலை செய்த இயக்க வழி வந்த தற்போதைய தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரை எல்லோரும் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பாராட்டுகிறார்கள். இவர் போல் ஒரு தலைவர் உண்டா, இவரை போல் சமுதாயத்தில் தாக்கம் செலுத்திய ஆளுமை செலுத்திய ஒரு நபர் உண்டா என்று சிலாகிக்கிறார்கள். பிற மதங்களை சார்ந்தவர்கள் கூட, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மைக்கேல் ஹார்ட் என்பவர் ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார். உலக அளவில் பல்வேறு தாக்கங்களை செலுத்திய எல்லா மதங்களிலிருந்தும் உள்ள தலைவர்களை, அரசியல் தலைவர்களை, ஆன்மீக தலைவர்களை வரிசைப்படுத்துகிறார். தி 100 என்கிற ஒரு புத்தகத்தை தொகுத்தார். 100 சிறந்த ஆளுமைகள் என்று தலைப்பிட்டு அவர்களை பட்டியலிட்டார். அதுல தன்னுடைய மதத்தை சார்ந்த இயேசுவிற்கு அவர் முதலிடம் கொடுக்கவில்லை. தன் மதத்தை சார்ந்த ஏனைய நபர்களுக்கு, நியூட்டன் போன்றவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கவில்லை. முதல் இடம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தான் என்று சொன்னார். ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் நடுநிலையோடு இருவரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறார், படிக்கிறார். மத ரீதியாக உலகில் சரித்திரத்தில் வெற்றி வாகை சூடிய ஒரு தலைவர் என்றால் அது நபிகள் நாயகம் தான். அவர் மகத்தான தலைவர். ஆகவே என்னுடைய புத்தகத்தில் அவருக்கு நான் முதலிடத்தை வழங்குகிறேன் என்று சொல்லி முதலிடம் கொடுத்தார். இதை நாம் குறிப்பிடுவதற்கு காரணம், பிற மத தலைவர்கள் கூட, பிற மதங்களை சார்ந்த மக்கள் கூட நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் சிலாகித்து போவார்கள். இவ்வளவு பண்பா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஏராளமான விஷயங்கள். அவர் ஒரு மகத்தான தலைவர் என்பதற்கு பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்ட இயலும். அதில் சிலவற்றை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மக்களுக்கு ஒன்று சொல்வாங்க. மக்களுக்கு அறிவுரையாக எதை சொல்கிறார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஆன்மீகவாதிகள் பலர் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கெல்லாம் என்ன அறிவுரை சொல்வாங்க தெரியுமா? எதுக்கும் ஆசைப்படாதீங்க, எளிமையா வாழுங்க, தாமரை இலையின் மேல் தண்ணீர் எவ்வாறு அந்த இலைக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை போல் வழுக்கி கொண்டு செல்கிறதோ, இலையின் மீது பற்றில்லாமல் இருக்கிறதோ, அதுபோல் நீங்கள் இந்த உலகத்தில் பற்றில்லாமல் இருங்கள். யாரு? ஆன்மீகவாதிகள், ஆன்மீக தலைவர்கள் மக்களுக்கு மணிக்கணக்காக சொற்பொழிவு ஆற்றுவார்கள். எதுக்கும் ஆசைப்படாதீங்க, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, எப்போது வேண்டுமானாலும் சென்று விடுவோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்வதற்கேற்ப அவருடைய செயல்பாடு இருக்குமா? சொல்லும் செயலும் முரண்படாமல் ஒரே நேர்கோட்டில் பயணித்த தலைவர் என்றால் நபிகள் நாயகம் மட்டும்தான். இன்னைக்கு உள்ள ஆன்மீக தலைவர்கள் அப்படி சொல்லுவாங்க. மக்களுக்கெல்லாம் எளிமையை சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்தாலே புலித்தோல்ல உட்காருவார். ஏன் தரையில உட்கார்ந்து ஆகாதான்? புலித்தோல்லத்தான் உட்காருவாராம். தான் நித்யானந்தா கைலாசாவிலிருந்து வீடியோ போடுறார், பார்க்குறீங்களா? கழுத்துல புள்ள செயின், தங்கம், தலையில தங்க கிரீடம், பல்வேறு ஆபரணங்கள், நகைகள், உட்காருவதற்கென்று பெரிய இருப்புகள், பட்டாடையால் விரிக்கப்பட்ட விரிப்புகள். ஆன்மீகவாதிகள் எளிமையை பற்றி பிறருக்கு சொல்வார்கள், தாங்கள் சொத்து பத்துக்களை சேர்ப்பார்கள், கோடிக்கணக்கில் சொத்து சேர்ப்பாங்க. கோவையிலேயே ஜக்கி வாசுதேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, மக்களுக்கெல்லாம் எளிமையை சொல்வார். அவர் பேர்ல இருக்கிற சொத்துக்களை பாருங்க, கோடி கோடியா இருக்கும். சில சமூக ஆர்வலர்கள் காவல்துறையில வழக்கு தொடுக்கிற அளவுக்கு
யானைகள் உலா வருகிற காட்டையெல்லாம் இவர் அபகரிச்சு வச்சிருக்கிறாரு. உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படியான வழக்குகள்லாம் இருக்கு. அந்த அளவிற்கு அரசு இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்து கேட்டா என்ன, நாங்க மக்களுக்கு எளிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். சொல்லுக்கும் செயலுக்கும் ஒத்து வருதா? சொல்லும் செயலும் உடன்படுகிறதா? மக்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, தாங்கள் வேற பாதையில் பயணிப்பார்கள், முரண்பாடு இருக்கும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எதை சொன்னார்களோ, அறிவுரையாக எதை மக்கள் மத்தியில் முன்வைத்தார்களோ அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய தலைவராக, சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்படாத தலைவராக நபிகள் நாயகம் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவ்வாறு சொல்கிறான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இன்னி உமிர்து, நான் அல்லாஹ்வால் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன், அன்னகூன அவ்வள மன் அஸ்லம், கட்டுப்பட்டு நடப்பவர்களில் முதலாம் நபராக நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. உங்களுக்கு நான் எதை சொல்றேனோ அதுக்கு நானும் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படுபவற்றில் நான் முதல் ஆளாக இருக்க வேண்டும். உங்களை விட முந்திக் கொண்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செயல் திட்டங்களுக்கு, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு, சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்ப கட்டுப்பட்டு நடப்பவற்றில் முதலாம் நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படியே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, நபிகள் நாயகத்தின் குணம் எப்படி இருந்தது, அவர்களின் நடைமுறை எப்படி இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், நபிகள் நாயகத்தின் குணம் குர்ஆனாகவே இருந்தது. இது என்ன கேள்வி? ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது கேள்வியா? ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்களா? குர்ஆன் என்ன சொன்னதோ, அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நமக்கு என்ன அறிவுரையை வழங்கினார்களோ அதுதான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை. சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. மக்களுக்கு சொன்னதை ரசூலுல்லாஹ் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹ் தன்னை மக்களோடு பொருத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு முறை மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யாரும் தன்னுடைய நற்செயல்களால் சொர்க்கத்திற்குள் சென்று விட முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா? உங்களுடைய நற்செயல்கள் உங்களை சொர்க்கத்தில் நுழைக்க போதுமானது இல்லையா? எல்லாருமே நற்செயல் செய்யணும். ஆனா அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளுக்கு நிகராக நம்முடைய நற்செயல்கள் அமையுமா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். அந்த கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க அமல்கள்லாம் பத்தாது, உங்க அமல்களை கொண்டு நற்செயல்களை கொண்டு நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, உங்களுக்கும் இதுதான் அளவுகோலா? உங்க நற்செயல்கள் உங்களுக்கு போதுமானது இல்லையா, பத்தாதா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆம் வலா அன, எனக்கும் தான். உங்களுக்கு என்ன நிலையோ அதுதான் எனக்கும். இல்லா யத்தகம்மதுனி அல்லாஹு பி ரஹ்மத்தி மின்ஹு, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை சூழ்ந்து கொண்டாலே ஒழிய நான் செய்யும் நற்செயல்கள் எனக்கு போதுமானது இல்லை. உங்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும். எனக்கு தனி பாதை அல்ல. நீங்கள்லாம் ஒரு ரூட்ல போக நான் இன்னொரு ரூட்ல போகக்கூடிய ஆள் அல்ல. உங்களுக்கு ஒரு வழியை காட்டிவிட்டு நான் வேறொரு வழியில் செல்பவன் அல்ல. உங்களுக்கு என்ன வழியோ அதுதான் எனக்கும், உங்களுக்கு என்ன சட்டமோ அதுதான் எனக்கும். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்ன அறிவுரையில் தங்களை பொருத்திக் கொள்கிறார்கள் பாருங்க. ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை மறுமையில் எங்க இருப்பார், சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. அவர் முஸ்லிம், ஆனா அவருடைய தந்தை முஸ்லிம் அல்ல. அல்லாஹ்விற்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டார். இறைவனுக்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்தால் அவர் நரகம் செல்வார் என்பது திருக்குர்ஆனின் கட்டளை. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, உன்னுடைய தந்தை நரகத்தில் இருப்பார், அவர் முகம் வாடுகிறது, சோகம் கொள்கிறார். சோகத்தோடு திரும்பி செல்கின்ற பொழுது அவரை அழைத்து நபிகள் நாயகம் சொன்னார், உன்னுடைய தந்தை மட்டுமல்ல, இன்ன அபி வ அபாக்க ஃபின்னார், எனது தந்தையும் நரகத்தில் தான் இருப்பார். உன் தந்தை மட்டுமா முஸ்லீம் இல்ல? ஒரு இறை தூதர் சொன்னார் பாருங்க, என்னுடைய தந்தை அவரும் இஸ்லாத்தில் இல்லை, இணை வைப்பில் மரணித்தவர், அவரும் கூட நரகத்தில் தான் இருப்பார். நான் இறைவனின் தூதர் என்பதால், இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட நபர் என்பதால் என்னுடைய தந்தைக்கு தனி சட்டம்லாம் இல்லப்பா, எல்லோருக்கும் ஒரே சட்டம். ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஷிர்க்ல இருந்து அவங்க மீண்டு வந்து விட்டால், இணை வைப்பில் இருந்து அவர்கள் விலகி திருந்தி வந்து விட்டால் அப்ப அவங்களுக்கு வேண்டி மன்னிப்பு கேட்கலாம். இணை வைப்புல இருக்கிற காலம் வரை இறைவா அவரை மன்னித்து விடு அப்படின்னு கேட்க கூடாது, அதுக்கு தடை. இது மக்களுக்கு இந்த சட்டத்தை சொன்னாங்களா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தாய் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்ட, அல்லாஹ் எனக்கு அனுமதி தரல. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய தாயாரும் இணை வைப்பில் மரணித்தவர், முஸ்லிம் அல்ல. நபிகள் நாயகத்தின் பெற்றோர்கள் முஸ்லிம் அல்ல, அவங்க இஸ்லாத்தின்படி வாழவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் தான் மரணித்தார்கள். அதை சுட்டிக்காட்டும் விதமாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னுடைய தாய்க்கு மன்னிப்பு கேட்க எனக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது உங்களைப் போலவே. எனவே என்னுடைய இறைவனிடம் அன் அசூர கப்ர உம்மி, என் தாயாரின் கபரை மன்னரியை சந்திப்பதற்கு அல்லாஹ்விடம் நான் அனுமதி கேட்டேன், அதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கினான். கபரை போய் பார்த்துட்டு வாங்க, மன்னரை போய் சந்திக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தா கூட. அதுல மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. தர்காவுக்கு தான் போகக்கூடாது. பொது மையவாடிகள் இருக்குமேயானால் அங்க முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் அதை படிப்பினைக்காக சென்று விட்டு வருவது தப்பு கிடையாது. பொதுவாக மையவாடிகளை பார்க்கும்போது என்ன சிந்தனை வரும்? உலகத்தில் எவ்வளவு ஆட்டம் போட்டான், தான் அங்கே படுத்து கிடக்கிறான் பார், மனைவி இல்லை, மக்கள் இல்லை, உலகத்தில் அவன் சேர்த்த சொத்து இல்லை, சுகம் இல்லை, தன்னந்தனியாக அனாதையாக மண்ணறையில் படுத்து கிடக்கிறான். நல்லவனாக இருந்தால் இறைவனின் இன்பத்தில் இருப்பான், தீயவனாக இருந்தால் இறைவனின் தண்டனையில் இருப்பான். நாமும் ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய மனைவி மக்களை விட்டு, நம்முடைய சொந்த பந்தங்களை விட்டு, நம்முடைய நண்பர்களை விட்டு இதோ இந்த மண்ணறையில், இது போன்று நாமும் ஏதோ ஒரு மண்ணறையில் புதைக்கப்பட வேண்டிய காலம் வரும். மரணம் வரும் என்கிற சிந்தனை நமக்கு வரும். மரணம் வரும் என்கிற சிந்தனை ஊட்டப்படும் போது உலகத்தில் நம்முடைய ஆட்டம், நம்ம பெருமை, நம்முடைய ஆணவம், நம்முடைய அகம்பாவம் அதற்கெல்லாம் கடிவாளம் போடப்படும். அதனால நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன்னரைகளை போய் சந்திக்கலாம், தப்பில்லை. அப்ப என் தாயாரின் மன்னரையை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்த இறைவன் பாவ மன்னிப்பு கேட்க அல்லாஹ் எனக்கு அனுமதி தரல உங்களைப் போலவே. அப்ப மக்களுக்கு நான் என்ன சட்டமோ அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அதை நபிகள் நாயகம் சொன்னார்கள், பகிரங்கப்படுத்தினார்கள். உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு சட்டம், என் குடும்பத்துக்கு இன்னொரு சட்டம், அதுவல்ல. அனைவருக்கும் ஒரே சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு பெண்மணி திருடி விட்டாள். அந்த காலத்தில் அவர் உயர் குலத்தை சார்ந்த பெண்மணி என்று மக்கள் மத்தியில் பேசப்படுது. பிறப்பின் அடிப்படையிலேயோ குலத்தின் அடிப்படையிலேயோ உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது, இது இஸ்லாத்தின் போதனை. ரசூலுல்லாஹ் அதை போதிச்சு இன மொழி நிற அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை, ஏற்றத்தாழ்வு கற்பிப்பதை முற்றாக ரசூலுல்லாஹ் தடை செய்து விட்டார்கள். இந்த தருணத்தில் அந்த பெண்மணி உயர் குலத்தை சார்ந்த பெண்மணி என்கிற நம்பிக்கை உள்ள சிலர் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்மணி திருடி விட்டால் இஸ்லாத்தின்படி திருடியவர்களின் கை வெட்டப்பட வேண்டும். இந்த பெண்ணின் கை வெட்டப்பட்டால் அவருடைய குலத்திற்கே இழிவல்லவா, அந்த குலத்திற்கே அவமானம் அல்லவா? இதை முகமது நபியிடத்தில் பேசி இந்த தண்டனையிலிருந்து அவளுக்கு நீங்கள் விடுதலை பெற்றுத்தர கூடாதா பேசிக்கிறாங்க. போய் பேசலாமா என்கிற அளவிற்கு நபிகள் நாயகத்தின் தோழர்களில் சிலருக்கே எண்ணம் வந்தது. நபிகள் நாயகம் தம் தோழர்களை அழைத்தார்கள். இதை பார்த்தவன், இதை அறிந்த மாத்திரத்தில் அழைத்தார்கள். என்ன என்ன சிந்தனை? உயர் குலத்தை சார்ந்தவர்கள் திருடிவிட்டால் தண்டனை கொடுக்க கூடாதா? அவங்க என்ன வானத்திலிருந்து குதிச்சவங்களா? அவங்களுக்கு வேற சட்டமா, தனித்து சட்டமா? இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இறைவனின் சட்டத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அனைவரும் சமம். லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், நபிகள் நாயகத்தின் மகள் பெயர் ஃபாத்திமா. நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த பெண்மணி என்று அல்ல, என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் சுரிகத் யதுஹா, அவளது கை வெட்டப்படும், முஹம்மதின் மகள் என்று பார்க்கப்படாது. இப்படி ஒரு சட்டத்தை சொன்ன தலைவர், மக்களுக்கு என்ன சட்டங்களை சொன்னார்களோ அதில் தங்களையும் பொருத்தி கொண்ட ஒரு மகத்தான தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர்த்து வேறு யாரும் உண்டா? இன்னைக்கு அப்படித்தான் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்களா? மக்களுக்கு என்ன சட்டமோ எதை சொல்கிறார்களோ அதில் தங்களை பொருத்திக் கொள்கிறார்களா? மக்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம். ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கொண்டாலும், அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டாலும், அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் மக்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதில் தங்களை அவர்கள் பொருத்திக் கொள்வது இல்லை. நீங்க வேற, நாங்க வேற. உங்களுக்கு நாங்க எதை சொல்றோமோ அதை நாங்க கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வேற சட்டம். நாங்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் ஆட்சியில் இருப்பவர்கள், நாங்கள் இந்த பாரம்பரியத்தை கொண்டவர்கள். பேசப்படுதா இல்லையா?
இப்படியான நிலை தமிழகம் தாண்டி இந்தியாவெங்கிலும் என் உலகமெங்கிலும் இந்த பாரபட்ச முறை இருக்கிறது. நிறம் பார்த்து பாகுபாடு காட்டுவார்கள். சமநீதி என்பது இருக்காது, சமத்துவம் இருக்காது. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை எடுத்துக்கங்க. எப்போதிலிருந்து இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் பிரச்சனையா மாறுது? அனைவரும் சமம் என்கிற கான்செப்ட் இதுல கடைபிடிக்கப்பட்டதா? திருப்பரங்குன்றத்தில் தர்காவும் இருக்கு, கீழே கோவிலும் இருக்கிறது. கோவில்ல என்ன சடங்கு சம்பிரதாயமோ இத்தனை ஆண்டு காலமாக அது அங்கே பின்பற்றப்பட்டு வருகிறது. தர்காவில் என்ன சடங்கு சம்பிரதாயமோ அது அங்கே பின்பற்றப்பட்டு வருகிறது. இஸ்லாத்தில் தர்கா இல்லை. இஸ்லாம் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கவில்லை. அதுதான் உங்களுக்கு முன்பு விலாவரியாக விரிவாக பேசப்பட்டது. இங்கே ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து மத ரீதியாக எப்படி பாகுபாடு காட்டப்படுகிறது அதை நாம் சுட்டி காட்டுகிறோம். எல்லாருக்கும் ஒரு சட்டம் இல்லைங்கிறாங்க, சொல்லாமல் சொல்கிறார்கள். என்ன நடக்குது அங்கே? திடீரென்று திருப்பரங்குன்றத்துக்கு மேல ஆடு கோழியை அறுத்து பலியிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. துவக்கத்தில் இதிலிருந்து தான் பிரச்சனையே. அரசு அதிகாரிகளில் ஊடுருவிய சங்க பரிவார சிந்தனை கொண்ட நபர்கள் ஆரம்பத்தில் தர்காவுக்கு வந்த சில பேர் கோழியை கொண்டு போறாங்க. அவளை கோழியை கொண்டு போக கூடாதுன்னு கீழே இறக்கி விடுறான். அதான் பிரச்சனை, மையப்புள்ளி ஆரம்பமே அதுதான். அதுக்கப்புறம் தான் சில பேர் அங்கே மேலே போய் நின்று நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம்னு கிளப்பி விட்டாங்க. அவங்க சொல்றாங்க நாங்கள் பிரியாணியே சாப்பிடலன்னு. இதுவா இப்போ பிரச்சனை? அவன் குஸ்கா சாப்பிட்டானா பிரியாணி சாப்பிட்டானா அங்கே பிரச்சனைக்கு மாத்திட்டாங்க. அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகள் மேல கோழி கொண்டு போக கூடாது, ஆடு அறுக்க கூடாது என்று சொன்னதில் வந்த விளைவு. சரி, இப்பவும் அதைத்தான் சொல்றாங்க. இப்போதும் நீதிமன்றத்தின் சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை பிரிவு தர்காவில் ஆடு கோழி அறுக்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்லுங்க. தர்காவில் ஆடு கோழி அறுக்கக்கூடாது என்பதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. சட்டத்தில் அப்படி இருக்கா? அரசியல் சாசன சட்டம் அப்படி சொல்லுதா? இல்ல அந்த தர்காவில் அறுக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? நீதிபதிகள் நீங்கள் தீர்ப்பை சொல்கிறீர்கள் என்றால் அது சட்டத்தின்படி இருக்கணும். எந்த சட்டம் அப்படி சொல்லிச்சு? அதை தானே கேட்கிறோம். என்ன சட்டம்? நீங்க சொன்ன அந்த தீர்ப்புக்கு சட்டத்தின் விதிகளை காட்டுங்க, நாங்க கட்டுப்படுறோம். அரசியல் சட்ட சாசனம் உருவாக்கப்படும் போது தர்காக்கள் ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டுச்சா? இயற்றப்பட்டதா? புதுசா எதுவும் சட்ட திருத்தம் நடைபெற்றதா? திடீரென்று இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரு காரணமும் இல்லை. சங்க பரிவார அமைப்புகள் அதை ஒரு பிரச்சனையாக ஆக்குகிறார்கள் என்பதை தவிர்த்து இந்துத்துவ அமைப்புகள், இந்துக்கள் அல்ல, இந்துத்துவ அமைப்புகள் முஸ்லிம் விரோத வெறுப்பை காட்டி முஸ்லிம்களை எதிரியாக சித்தரித்து இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை தவிர்த்து நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு வேறு எந்த அடித்தளமும் இல்லை. என்ன அடித்தளம் இருக்கு? சரி, ஒரு பேச்சுக்கு வழக்கத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், சட்டப்பிரிவு அப்படி இல்லை, வழக்கத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அப்படி கூட நீங்க சொல்ல முடியாது. ஏன்? இவன் எல்லா தர்காவிலையும் முதல் வேலையை கோழி அறுக்கிறது தானே. நம்ம ஆளுக்கு உள்ள வேலையை என்ன? தர்காவுக்கு போய் சும்மா தாயத்தை மட்டும் கட்டிட்டு வர்றதில்லை. கந்தூரி உருசுன்னு கொண்டாடுவான். என்ன பண்ணுவான்? கோழி அறுப்பான், ஆடு அறுப்பான், ஒரு பிரியாணியை போடுவான், ஒரு குஸ்காவை போடுவான், நெய்ச்சோரை போடுவான், அல்பாத்தியா ஓதுவான், சாப்பிடுவான். இதெல்லாம் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த தர்கான்னு இல்லை, நீங்க அஜ்மீர் போனாலும் அதுதான். இந்திய நாட்டில் உள்ள எந்த தர்காவுக்கு போனாலும் அங்கே கோழி அறுப்பது, ஆடு அறுப்பது அந்த தர்காவில் நடைமுறையில் உள்ள வளமையில் உள்ள ஒண்ணு. ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்துக்கு அது வளமையிலே இல்லை, திடீர்னு நீங்க செய்றீங்க என்று சொல்வீர்களே ஆனால் அது பொய், அது உண்மை அல்ல. ஒரு வாதத்துக்கு உண்மை ஏத்துக்கிட்டா அப்ப எதுக்கு அண்மையில் இதே திருப்பரங்குன்ற கோவில்ல தர்காவுக்கு அருகில் உள்ள சர்வே கல்லு, நில அளவை கல்லு, அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஏன் சொன்னீர்கள்? நீதிமன்றத்தின் தீர்ப்பு பார்க்கிறீங்களா? எவ்வளவு பாரபட்சம் காட்டப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு சொல்றாங்க, ஒரு தரப்புக்கு நீதிமன்றம் சொல்கிறது நீ அங்க கோழி அறுக்க கூடாது. எங்க? தர்காவுக்குள்ள, கோவில்ல இல்லை. முஸ்லிம்கள் யாரும் கோவில்ல போய் கோழி அறுக்கிறது இல்லை, ஆடு அறுக்கிறது இல்லை, அவன் தர்காவுக்குள்ள செய்யறான். நீதிமன்றம் ஒரு தரப்புக்கு, முஸ்லிம் தரப்புக்கு சொல்கிறது நீங்கள் உங்கள் தர்காவுக்கு உள்ளே கோழி அறுக்கக்கூடாது. இது ஒரு தரப்பு, முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்ட நீதிமன்ற உத்தரவு. இன்னொரு பக்கம்
தர்காவுக்கு பக்கத்தில் உள்ள சர்வே கல்ல நீங்க போய் தீபம் ஏத்துங்க, தீபம் ஏத்துங்கன்னு அவனுக்கு சொன்னதுக்கு என்ன சட்டம் வழக்கத்தில் இருந்துச்சா? அங்குள்ள கோவில் நிர்வாகம் சொல்கிறது, கடந்த 100 வருடத்திற்கும் மேலாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அங்கே நாங்கள் தீபத்தை ஏற்றிவிட்டோம். அது தர்காவுக்கு பக்கத்தில் உள்ள கல்லு, அது சர்வே கல்லு, நில அளவை கல்லு, அதுல நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யாரு சொல்றா? முஸ்லிம்கள் அல்ல, கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள். அப்ப கோவில் நிர்வாகமே சொல்லுது எங்க பாட்டி இல்லை, அங்க நாங்க தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியமா 100 ஆண்டுக்கும் மேலாக அங்கே எங்கே நாங்கள் தீபத்தை ஏற்றுவோமோ அங்கே ஏற்றிட்டோம். அதான் உச்சி பிள்ளையார் கோயில் பாருங்க, அவங்களுக்கு வழக்கத்துக்கு மாத்தமா சொல்றாங்க அங்க போய் ஏத்துன்னு. நமக்கு வழக்கத்துக்கு மாத்தமா முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கும் விதமா சொல்றாங்க. இதான பாரபட்சம். எல்லாருக்கும் சமநீதின்னு சொல்றாங்க, ஆனா இந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாய மக்கள் சமநீதியோடு நடத்தப்படுவது இல்லை. முஸ்லிம்கள் என்றால் ஒரு விதமான பாரபட்சம் தான் இங்கே காட்டப்படுகிறது. இது ரசூல் அட்டையில் எல்லாம் ஒண்ணுதான். நீ முஸ்லிமா இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும் சரி, ரசூல்லா காலத்தில் யூதர்கள் வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இணை வைப்பாளர்கள் வாழ்ந்தாங்க. யாரா இருந்தாலும் என் சட்டத்தின் முன்னால சமம்ட்டாங்க. எந்த குடிமக்களா இருந்தாலும் நமது நாட்டின் குடிமக்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் நீங்கள் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். யாரோ ஒருவர் திருடினால் கையை வெட்டுவோம், என் மகள் திருடினால் கையை வெட்ட மாட்டோம் என்கிற நிலை இஸ்லாத்தில் இல்லை. நான் அப்படி ஒரு பாரபட்சத்தை காட்ட மாட்டேன் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இதுதானே இதெல்லாம் மகத்தான தலைவர். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சிறந்த தலைவருக்கு என்ன இலக்கணம்? மக்களை நல்வழிப்படுத்தணும். மக்களிடம் உள்ள பிழைகளை, அவர்களின் தவறுகளை களைந்து அவர்களின் அறியாமையை போக்கி அவர்களுக்கு அறிவு புகட்டணும். வளர்ச்சியை நோக்கி அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அதான் ஒரு சிறந்த தலைவருக்கான இலக்கணம். இன்றைக்குள்ள தலைவர்கள் இந்த இலக்கணத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்கிறார்களா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் தங்களுடைய பெயருக்காகவும் புகழுக்காகவும் மக்களின் அறியாமையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தாம் பேரை வளர்த்தெடுக்கணும் அப்படி பார்க்கிறாங்க. அவர்களை பண்படுத்துவதற்கு பதிலாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மக்கள்கிட்ட ஒரு அறியாம இருக்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. தங்களுக்கு புகழ் சேர்க்க, தங்கள் கட்சிக்கு செல்வாக்கை சேர்க்க அவர்களை பயன்படுத்துகிறார்கள். இது எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா கட்சிகளும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். இல்லை விதிவிலக்கே இல்லை. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க? அரசியல் கட்சி தலைவர், முதல்வர் அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா காலில் விழுவாங்க. இந்த காலில் விழக்கூடிய கலாச்சாரமே எதை காட்டுகிறது? ஒரு சக மனிதன், நீங்க பதவியில் சிறந்து இருக்கிறீங்க, சொத்து பத்துக்களை சிறந்து இருக்கிறீங்க என்பதை காரணம் காட்டி உங்க காலில் விழுறான்னா என்ன அர்த்தம்? நீ வேற நான் வேற. அது ஒரு விதமான அடிமை மனோபாவம் தானே. அந்த அடிமை மனோபாவத்தை வளர்த்தெடுக்கிற காரியத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செய்கிறார்களா இல்லையா? அரசியல் கட்சி தலைவர்கள் காலில் போய் விழுந்தா காலை விழாதீங்கன்னு யாரும் சொல்றது இல்லை. விழுந்த ஆசீர்வாதம் எவ்வளவு நேரம் படுத்திருந்தாலும் சரி. ஜெயலலிதா அம்மாலாம் அதுல உச்சம். அந்த அம்மா மறைந்து விட்டார்கள், இருந்தாலும் அதுல உச்சம். ஏன்? கார்ல உட்கார்ந்து போவாங்க, காரை கும்புறதுக்கு குனிவாங்க. நேரம் ஆள் வந்தா குனிஞ்சாலாவது ஒரு கணக்கு, அதுவே கூடாதுங்கிறோம். அதுவே சுயமரியாதை இலக்கு. அந்த அம்மா கார்ல உட்கார்ந்து இருக்கும், டயரை கும்பிடுவாங்க. அந்த அம்மா ஹெலிகாப்டர்ல போகுது, ஹெலிகாப்டர் மேல பறக்கும் போது கீழே படுத்து கிடக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் அறியாமையில் இருந்தார்கள்? இந்த அறியாமையை எல்லா கட்சி தலைவர்களும் பயன்படுத்தி கொண்டார்களே ஒழிய, இதுல ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் இந்த வேறுபாடே கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களின் அறியாமையை பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய புகழ் சேர்ப்பதற்காக வேண்டிய ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். இப்படி தலைவர்கள் இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் தனக்கு எந்த விதத்திலையும் புகழ் சேர்ப்பதை நபிகள் நாயகம் விரும்பாத ஒரு உத்தம தலைவராக நபிகள் நாயகம் இருந்தாங்க. எந்த விதத்திலையும் தனக்கு மக்களின் அறியாமை பயன்படுத்தி தனக்கு புகழ் சேர்க்கவே இல்லை. எல்லாரும் காலில் விழுறத விரும்பினாங்க. அன்றைக்கும் அந்த பழக்கம் எல்லாம் இருந்தது. ஆனா நபிகள் நாயகம் எந்த உத்தரவை பிறப்பித்தார்கள் தெரியுமா? யாரும் என் காலில் விழக்கூடாதுட்டாங்க. யாரா இருந்தாலும் என் காலில் நீங்கள் விழாதீர்கள்.
காலில் விழுவதற்கு அனுமதி கேட்ட போதே மறுத்து விட்டார்கள். அப்படிலாம் செய்யக்கூடாது. காலில் விழ வேண்டும் என்று நான் யாருக்கும் சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன். இஸ்லாத்தில் காலில் விழுவதற்கு இடமே இல்லை, பேச்சுக்கே இடம் இல்லைட்டாங்க. காலில் விழுறதை மட்டும் ரசூலுல்லாஹ் தடுக்கலை. தான் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது தன்னுடைய தோழர்கள் வருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்தா எழுந்து நிற்பாங்க. அப்படி எழுந்து நிற்பதை பார்த்து ரசூலுல்லாஹ் முகத்தை அப்படியே அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. என்ன நம்ம வரும்போது எழுந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு நேரம் உள்டாவா இருக்கும். அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ள வரும்போது யாரும் எழுந்து நிற்கலன்னா அவனைத்தான் ஒரு மாதிரியா குறுகுறுன்னு பார்ப்பாங்க. இவன் என்ன எழுந்து நிற்க மாட்டேங்கிறான், என்ன உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான், நமக்கு மரியாதை பண்ண மாட்டேங்கிறான், இப்படி பார்ப்பாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் எதை வினோதமா பார்த்தாங்க, நம்ம வரும்போது இவரையே எழுந்து நிற்கிறாரு. அங்கே உத்தரவு போட்டார்கள், நான் வரும்போது யாரும் எழுந்து நிற்க கூடாது, உட்கார்ந்தவங்க அப்படி உட்கார்ந்துருங்க. ஒரு வகுப்பறை ஆசிரியர் கூட தான் வகுப்பறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது மாணவர்கள் எழுந்து நிற்க வேண்டும், அதுதான் தனக்கு செய்யப்படுகிற மரியாதை என்று நம்புகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. ஒரு இறை தூதர், ஒரு ஆட்சியாளர், மிக பெரும் நிலப்பரப்பிற்கு சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி, அத்தகைய இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் வந்தா யாரும் எழுந்து நிற்க கூடாது. எந்த விதத்திலையும் தனக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நடவடிக்கையை ரசூலுல்லாஹ் செய்யவே இல்லை. இன்றைக்குள்ள தலைவர்கள், ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சமுதாயத்திலையும் நடக்கும். நம்ம சமுதாயத்திலேயே இந்த ஆன்மீகவாதிகள்னு சொல்றவங்க முன்பே உங்களுக்கு சொல்லப்பட்டதை போல தங்களுக்கு பெரிய அதி அற்புத சக்தி இருப்பதாகவெல்லாம் சொல்வார்கள். மறைவான ஞானம் தங்களுக்கு இருப்பதாக. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால வெத்தலையில மைத்தடவி பார்த்தா எந்த நாட்டில் நடக்கிறதையும் நான் அது மூலமா பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, மனதில் உள்ளதை அறிந்து கொள்வேன் என்று சொல்லும் அளவிற்கு ஏதாவது ஒரு புனித பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டே இருப்பார்கள். திடீர்னு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து சூ அப்படிங்குவார். கேட்ப, என்னங்க அங்கே ஒன்றுமே இல்லை, எதுக்குங்க சூழ்நிலை இல்லை, காபாவுக்குள்ள ஒரு நாய் வந்துச்சு. எது அவர் இருக்கிறது இங்கே கோவையில் குனியமுத்தூரில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, சூன் தண்ணியை அள்ளி ஊத்துறாரு. என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டால், காபாவுக்குள்ள ஒரு நாய் வந்துச்சு, அதை நான் தண்ணியை ஊதி விரட்டி விட்டேன். அங்கே நாய் வந்து அங்கே உள்ள போலீஸ் பார்த்துக்குவாங்க, அங்கே நாள் இல்லாமல் இருக்கு பார்க்கறதுக்கு. இப்படி சொல்லி பாத்தியா மகான் எப்பேற்பட்ட ஆளு, காபத்துல்லாவில் நடக்கிறது இவருக்கு இங்கே கண்ணுல தெரியுது, ஒரு பெரிய சக்தி இவருக்கு இருக்கிறது, பவர் இருக்கிறது, பவர் இருக்கு, சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு என்று சொல்லியே ஆன்மீகவாதிகளும் அரசியல் தலைவர்களும் தங்களுக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைப்ப, தங்களுக்கு தவறே வராது. எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது தன்னுடைய தொண்டர்களை நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்னு உருவாக்குறாரா? எந்த அமைப்பின் தலைவர்களாவது அப்படி உருவாக்குறாங்களா? நானும் உன்ன மாதிரி தப்பா, நீ சொல்றதுல எப்படி மிஸ்டேக் வருமோ நான் சொல்வதிலேயும் மிஸ்டேக் வரும், உனக்கு தவறு பிழை ஏற்படுவதை போல எனக்கும் தவறு பிழைகள் ஏற்படும், இப்படி எந்த தலைவராவது சொல்வாரா? சொல்றாங்களா? இல்ல. தொண்டர்கள் எப்படி தயார்படுத்துவாங்க தெரியுமா? தலைவர் சொன்னா கேளு, எதை சொன்னாலும் தலையாட்டு. ஏன், அவர்கிட்ட தப்பே வராது, சொல்றது ஃபுல்லா சரியா தான் சொல்வார். நம்ம தலைவர் எதை சொன்னாலும் அது கரெக்டா இருக்கும், அவர்கிட்ட மிஸ்டேக்கே வராது. இப்படித்தானே சொல்றவங்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தலைவர்களிலிருந்து வேறுபட்டவராக மக்களில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். உங்களை மாதிரி தான் நானும், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன். தொழுகையில ஒரு ரக்காத்தை முன்பின்னாக கூடுதலாகவோ குறைவாகவோ தொழுது விட்டார்கள். மக்கள் என்ன நினைச்சு வந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மிஸ்டேக் நடக்கல, அல்லாஹ்வே தொழுகையின் எண்ணிக்கையை குறைச்சிட்டான், இப்படி வந்தாங்க மக்கள். புனித பிம்பம் கற்பிக்கும் எண்ணத்தில் தான் வந்தார்கள்.
நபிகள் நாயகம் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் இல்லப்பா உறுதிப்படுத்துறாங்க. அப்படியா நான் கூட்டி தொழுதுட்டேன் உறுதிப்படுத்தி விட்டு நான் மறந்துட்டேன். நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன். அன்சாக்கமா தன்சவுன, நீங்கள் மறப்பதை போல எனக்கும் மறதி வரும். நான் தொழுகையில எதையும் கூட்டி குறைத்து தொழுது விட்டால் அந்த தவறை எனக்கு உணர்த்துங்கள் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அந்த காலத்தில் போட்டிகள் நடக்கும். ஒட்டக போட்டி, போருக்கு யுத்தத்திற்கு தயார்படுத்துவதற்காக வேண்டி ஒட்டக போட்டி பந்தயம்லாம் வைப்பாங்க. ஒட்டகம் மட்டும் ஓடும். அப்போ கிராமத்திலேருந்து ஒருத்தர் ஒரு ஒட்டகத்தை கூட்டு வந்தார். அவரும் போட்டியில் கலந்து கொண்டார். நபிகள் நாயகத்தின் ஒட்டகம் தோற்றுவிட்டது, அந்த கிராமவாசியின் ஒட்டகம் ஜெயித்து விட்டது. ரசூல்லா அமைதியாக இருக்கிறாங்க, மக்கள் அமைதியாக இல்லை. என்ன நபிகள் நாயகத்தின் ஒட்டகம் தோற்றுவிட்டது, இது ஏற்றுக்க முடியலையே, நபி ஒட்டகம் எப்படி தோற்கும்? இவ்வளவு காலமாக நபிகள் நாயகம் தானே ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், இதில் என்னமோ இருக்குன்னாங்க. இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகள் சொல்கிறாங்கல்ல, தோத்துட்டா இது எதிர்கட்சியின் சதி அப்படிங்குவார். உலகளாவிய சதி. யார் இவர் இங்கே ஜெயிக்க தோக்கணுங்கிறதுக்கு உலகளாவிய சதிங்கிற அளவுக்கு பேசுவார். அப்படி நபித்தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்றது? நபியிடத்தில் வந்தார்கள். நபிகள் நாயகம் அழகாக வாழ்க்கையின் அர்த்தத்தை, தத்துவத்தை சொன்னார்கள். ஏன் எனக்கு தோல்வி வராதா, ஏன் ஒட்டகம் தோக்காதா? புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் எது ஒன்று உயர்ந்தாலும் ஒரு நாள் அது தாழாமல் இருப்பதில்லை, கண்டிப்பாக தாழும், உயர்ந்து கொண்டே செல்லார். உயர்வுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. ஒருவர் வெற்றி பெற்றுக் கொண்டே சென்றால் ஒரு கட்டத்தில் தோல்வியை தழுவத்தான் வேண்டும். வெற்றியை ஏற்றுக்கொள்வதை போல தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் அவர்கள். அது எனக்கும் பொருந்துப்பா, நான் தோக்க மாட்டேனா, ஏன் ஒட்டகம் தோற்காதா? எந்த வகையில் நீங்க பார்த்தாலும் நபிகள் நாயகத்தை போல மக்களை பண்படுத்தியவர், மக்களுக்கு அறிவுரை வழங்கியவர், மக்களை சரியான முறையில் அறிவு புகட்டிய ஒரு தலைவரை நீங்க பார்க்கவே இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் பல்வேறு வெறிகள் ஊட்டப்படுது. ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், இனத்திற்காக, மொழிக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவ்வாறு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை அந்தந்த தலைவர்கள் எப்படி அணுகிறார்கள்? இனத்துக்காக உயிர் கொடுத்த தியாகி, மொழிக்காக உயிரை இழந்த தியாகி, அவருக்கு ஒரு சிலையை வச்சு அவருடைய புகைப்படத்தை தங்களுடைய மேடைகளில் வைத்து அலங்கரித்து மாலை போட்டு கும்பிடுவாங்க. யார? தற்கொலை பண்ணவங்களை. இந்த வழிபாட்டு செய்யக்கூடிய பழக்கம், நடைமுறை மக்கள் மத்தியில் என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கும்? நீ செத்தா நீ தியாகியாக்கப்படுவாய், மொழிக்காக வேண்டி செத்தா, இனத்துக்காக வேண்டி தற்கொலை பண்ண, குலத்துக்காக, சாதிக்காக நீ தற்கொலை செய்தால் தியாகியாக்கப்படுவாய், வீரனாக்கப்படுவாய். இதானுங்க உலகத்தில் எல்லா தலைவர்களும் சொல்ற மெசேஜ். அப்படித்தானே செய்யறாங்க. அவங்களை ஏதோ தியாகி போல ஆக்கி விடுவார்கள். யாரும் இதை கண்டிக்குது முட்டாள்தனம் யாரும் சொல்றாங்களா? இது முட்டாள்தனம். ஏன் இவர் மொழிக்காக வேண்டி ஏன் தீக்குளிக்கணும்? தலைவருக்காக ஏன் இவர் தீக்குளிக்க வேண்டும்? இனத்திற்காக இவர் ஏன் தீக்குளிக்க வேண்டும்? தன் குடும்பத்தை நடுத்தரவில் நிறுத்திவிட்டு இவர் ஏன் சென்றார்? இவர் ஒரு முட்டாள், இவரை போல் நீங்கள் யாரும் இந்த முடிவை எடுத்து விடாதீர்கள். இப்படி சொல்றதுக்கு பதிலா அவரை தியாகி ஆக்கிடுவாங்க, குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். இந்த போக்கே ரசூலுல்லாஹ் செய்யல. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் மக்களை காப்பதற்காக ஒரு யுத்தம் நடைபெற்றது. அதில் ஒருவர் தற்கொலை செய்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் உடனே அவரை பார்த்தியலா, அவர் மாதிரி ஒரு தியாகி உண்டா? சொல்லலை. அவருக்கு சிலை வைக்க வேண்டும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர் நரகத்தில் இருப்பார் என்று சொன்னார்கள். என்ன தற்கொலை? உங்களுக்கு ஒரு துன்பம் வந்து விட்டால் அதை தாங்க இயலாது என்றால் தற்கொலை செய்து கொள்வீர்களா? தற்கொலை என்பது இறைவனின் முடிவை நீங்கள் அவசரப்பட்டு தேடிக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதற்கு இறைவன் உங்களுக்கு தண்டிப்பான், நீங்கள் நரகம் செல்வீர்கள். தற்கொலை செய்தவர் நரகத்தில் இருப்பார் என்று நபிகள் நாயகம் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள். அங்க ஸ்டாப் ஆகுது. இப்படி சொன்னா தற்கொலை என்பது ஸ்டாப் ஆகும். அதை ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. எல்லா வகையிலுமே, எந்த வகையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தலைவராக, மாறுபட்ட ஒரு தலைவராக, மக்களை பண்படுத்தக்கூடிய, ஒன்றிணைக்கக்கூடிய தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அரபு கோத்திரம் தான் சிறந்த கோத்திரம். அரபு மொழி அல்லாத ஏனைய மக்கள் அனைவரும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு பார்வை அந்த மக்களுக்கு இருந்தது. ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் மாத்தினாங்க. இந்த மொழியை வச்சுக்கிட்டு பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, நிறத்தை வைத்துக் கொண்டு பேசக்கூடாது,
நீ எந்த நிறத்தில் இருந்தாலும், எந்த மொழி பேசுபவனாக இருந்தாலும், மொழியை வைத்தோ நிறத்தை வைத்தோ உனக்கு எந்த சிறப்பும் இல்லை. உன்னுடைய செயல்பாட்டை கொண்டுதான் நீ அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியும் என்று சொல்லி இளைஞர்களை உருவாக்கினார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் இளைஞர்களை உருவாக்குறாங்க பாருங்க. நபிகள் நாயகத்தின் இளைஞர்களின் உருவாக்கம் அவர்களை நல்லொழுக்கம் மிக்கவர்களாக மாற்றுகிறது. இந்த தலைவர் தானே நமக்கு வேணும். இன்றைக்குள்ள இளைஞர்கள் தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டியது யார்? நமக்கு சரியான வழியை காட்டக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒன்னொன்னே இளைஞர்கிட்ட பார்த்து பார்த்து செதுக்குனாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இளைஞர் வந்தார், தலையெல்லாம் அலங்கோலமா இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன்பா தலைவாருகிற சீப்போன்ட்ட இல்லையா? சீப்பை வைத்து தலைவாரிக்குள். யாருக்கு தலையில முடி இருக்குதோ அவங்கெல்லாம் முடியை கண்ணியப்படுத்துங்க, தலையை வாரிக்கொண்டு அழகுற தங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை, இருக்கிறவங்க அதை அழகுறப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருத்தர் வந்தார், இந்த பக்கம் பாதி சிறைச்சிருக்கிறாரு, பாதி முடி இருக்கிறது. அப்படியும் ஒரு இளைஞர் வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பாதி சிரைத்து பாதி வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், சிறைச்சா முழுமையா சிறைங்க, மொட்டை இல்லை முழுமையா விட்டுருங்க, முழுமையா வைத்துக்கொண்டு அழகா சீவி அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான். தூய்மையாயிரு, தலைமுடி இருந்தால் அதை அழகுபடுத்திக்க. பாதி சிரைத்து பாதி மலித்து பாதி விட்டு அலங்கோலமா இருக்காத. எப்படி ரசூலுல்லாஹ் பண்படுத்துறாங்க பாருங்க. நபிகள் நாயகத்தின் இந்த போதனை இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கூட தேவை. அவன் பாதி சிரைச்சு பாதி வச்சிருந்தான்ல, இப்போ என்ன பண்றானா, இங்க ஒரு 3 கோடு, இங்கிட்ட ஒரு 3 கோடு, நடுவில் ஒரு அணில் மண்டை மாதிரி வெளியே நிற்கும், வான் நோக்கி நீட்டி வச்சிருப்பார். இல்லை இன்னும் சில பேர் வருவாங்க, கலர் ஸ்ப்ரே தலையில் உனக்கிறதுக்கு கலர் ஸ்ப்ரே, மரக்கலரில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு தூரத்துலேருந்து பார்த்தோம்னா தலையில் அணில் நிற்கிது நம்ம நினைப்போம். திடீர்னு சிவப்பு கலரில் தலையை பூசிட்டு வர்றான், திடீர்னு மஞ்சள் கலர் பூசிட்டு வர்றான், விதவிதமாக ஹேரில் இவ்வளவு கலரா. அதுவும் என்ன, பாதி மலித்து பாதி சிரைத்து பாதியை விட்டு அலங்கோலமா. இது ஃபுல் அந்த புள்ளிங்கோ ஸ்டைலு. இப்போ இதுக்கு பேர் என்ன, புள்ளிங்கோ ஸ்டைலு. அப்படி இருந்தால் தான் எங்கள் வயசுக்கு மரியாதை. இந்த புள்ளிங்கோங்கிறதுனால தானே இவ்வளவு டேஞ்சர், இவ்வளவு பிரச்சனை. இவங்களெல்லாம் தலைவர்கள் சீர்படுத்தினா, அவங்களுக்கு தக்க அறிவுரையை கொடுத்திருந்தா, சிறந்த தலைவர்களை தங்களுக்கான தலைவராக தேர்வு செய்திருந்தா சமூகத்தில் இவ்வளவு பெரிய அவலம் நடக்குமா? திருத்தணி துவங்கி ஒவ்வொரு தெருவரையிலையும் சீர்கட்ட இளைஞர்களால் தான் சமூகம் மோசமடைகிறது. திருத்தணியில் என்ன நடந்துச்சு, ட்ரெயினில் சென்னையிலேருந்து திருத்தணி போகிறான் ஒரு வடமாநில இளைஞன், ஒரு 4-5 புள்ளிங்கோ தான், ஈவினிங் புள்ளிங்கோ. இந்த 4-5 புள்ளிங்கோ இருந்து கொண்டு பட்டாக்கத்தி வச்சிருக்கிறாங்க. ட்ரெயினில் போனால் நம்மளாம் டிக்கெட்டு தானே வச்சுருப்போம், அவன் பட்டாக்கத்தி வச்சிருக்கான். பட்டாக்கத்தி எடுத்து இப்படி வெட்டுற மாதிரி சைகை பண்ணுறான், அந்த வீடியோ எடுக்கிறான். குறிப்பிட்ட ஸ்டேஷன் வந்த உடனே அந்த வடமாநில இளைஞரை வெளியே அழைத்து சென்று தாக்குகிறார்கள், பட்டாக்கத்தியால் தாக்குகிறார்கள். எவ்வளோ பெரிய கொடுந்துயரம்! வடமாநிலத்தை சார்ந்தவன் என்பதால் தாக்குதல் நடக்கலை. தமிழ்நாட்டில் எத்தனையோ பகுதிகளில் வடமாநில இளைஞர்கள் இருக்கிறாங்க. திருப்பூரில் இருக்கிறாங்க, நம்ம கோவையில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களாம் நிம்மதியாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க அனைவருக்கும் இத்தகைய சம்பவம் நடக்கலதான். ஆனால் ஒருத்தருக்கு நடந்தாலும் ஏன் இது நடைபெறுகிறது? முகத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட. ஒரு 16 வயது இளைஞன் கத்தியை வைத்து பட்டாக்கத்தியை வைத்து வெட்டுவான் என்றால், அதை வீடியோ படம் எடுப்பான் என்றால், அதை சமூக வலைத்தளத்தில் பகிர்வான் என்றால், அவனுடைய சிந்தனை எந்த அளவிற்கு கெட்டுப்போய் இருக்கிறது. அவன கூலிப்படையா? காசு கொடுத்து கொலை செய்யறதுக்குன்னு கூலிப்படை இருக்கு நம்ம நாட்டில். அவன் இவருக்கு இல்லாதவன், அதையே தொழிலாக செய்யக்கூடியவன். இந்த 16-15 வயது இளைஞர்கள் கூலிப்படையை சார்ந்தவர்களா? இல்லை தானே. அப்ப இவன் உள்ளத்துல, நமக்கெல்லாம் பக்கத்தில் ஒருத்தருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு வைங்க, பரிதவிப்போம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சில பேர் பார்த்து அவன் மயக்கம் அடைகிறதுக்கு முன்னால இவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். காப்பாற்ற போறேங்கிற பேர்ல இவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இவனுக்கு கடைசியில் சோடா கொடுக்கணும். என்னையா ஆச்சு? இல்ல ரத்தம் முகத்தில் இருந்து ஒருத்தரை பார்த்தேன், நான் மயக்கம் போட்டு கீழே விழுட்டேன். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, ஆஸ்பத்திரி வாழையிலே ஆளு கிறங்கி கீழே விழுந்துருவாங்க. அவரை வச்சு யாரையும் நலம் விசாரிக்க போனவராக இருப்பார், அவருக்கு ட்ரிப் ஏற்ற நிற்போம். யார்? இவருக்கு ட்ரிப்பு. ஏன் மயக்கம் போட்டு விழுட்டாருன்னு. இவ்வளவு பலவீனமானவர்களாக மனிதர்கள் இருக்கின்ற பொழுது, ஒரு 16 வயது இளைஞன் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு இளைஞனை கண்ணுக்கு முன்னால் பார்த்த பிறகும் அவனை பட்டாக்கத்தியால் வெட்டுவான் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனை எங்கே தவறியது? எவ்வளவு அழுக்கடைந்து இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்?
போதை, கஞ்சா பொருட்கள், இப்படித்தான் இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். தெருவில் வர்றான், அவன் ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக இருக்கு. பேண்ட் போடுறாங்க, பேண்ட் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்குங்க. எதுக்கு அந்த பேண்ட்டை வாங்கி போடுறான்? 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து பேண்ட்டு, இந்த முட்டுக்கால் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. கீழே விழுந்து முட்டை தேய்ச்சிக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. பெற்றோர்களும் அதை வாங்கி கொடுக்குறாங்க. பிரச்சனை இல்லை, என் பையன் கேட்டான்ல, கேட்டான், அதனால என்ன, 1000 ரூபா ஆனாலும் சரி, பெருநாளுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு தான். எது? அந்த முட்டுக்கால் கிழிஞ்சி 1 வருஷம் ஆனாலும் துவைக்க தேவையில்லை. பெற்றோர் நினைக்கிறாங்க, அவன் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா 1 வருஷத்துக்கு நமக்கு துவைக்கிற வேலை இல்லை. இப்போ இதே நம்ம கைலி உடுத்திட்டு வர, வேட்டி உடுத்துட்டு வர்றாங்க, நம்ம கைலி உடுத்துட்டு கைலி அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு, பின்னால் கிழிச்சு முன்னால் கிழிச்சிட்டு வந்து நின்னோம்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கைலி எல்லாம் வேட்டியை கிழித்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் அனுமதிப்பீங்களா? என்ன பைத்தியக்காரனாக இருக்கிறான், வேட்டியை கிழிச்சிக்கிட்டு நடமாடுறான், சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்போ வேட்டியை கிழித்து கொண்டு வந்தால் பைத்தியக்காரத்தனம். பேண்ட்டை மட்டும் முட்டை கிழிச்சிக்கிட்டு பின்னால் பகுதியை கிழிச்சிக்கிட்டு வரலாமா? அது மட்டும் ஸ்டைலாக மாறிடுதா? நாளைக்கு நானும் சட்டையை கிழிச்சிக்கிட்டு வர்றேன், ஸ்டைலுன்னு ஏற்றுக்குவீங்களா? என்ன கிறுக்கனாக இருக்கிறான், கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறான், சொல்ல மாட்டீங்க. ஆனால் அதுவே ஒரு இளைஞன் அத்தகைய ஒழுங்கீனமான ஆடைகளை அணிந்து கொண்டால் அது ஃபேஷன் மாறிடுது. தலைவர்களை தட்டி கேட்பதில்லை, அவர்களை ஒழுங்குபடுத்துவதில்லை. அவர்களை அந்த நிலையுடனே, அந்த அறியாமையுடனே பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். பைக்கை எடுத்துக்கிட்டு சுற்றுறான் இங்கே அங்கே. பைக்கே எவ்வளவு? 2 லட்சம் ரூபா. எதுக்கு அவ்வளவுக்கு? அவனுக்கு எதுக்கு பைக்கு? 3 லட்சம். எனக்கு அப்பாச்சி பைக்கு தான் வேணும், அந்த பைக்கு தான் வேணும், இந்த பைக்கு தான் வேணும். பெற்றோர்கள்ட்ட அடம் பிடித்து அந்த பைக்கை வாங்குகிறார்கள். பின்னால் யாராவது ஏறி உட்கார முடியுமா? ஏன் இப்படி வச்சு தான் ஏறி உட்காரணும். இப்படி இருக்கும் பைக். எல்லா பைக்கும் இப்படி இருக்குங்க, சமமாக இருக்கும். அவன் வாங்குற பைக்கு மட்டும் இப்படி இருக்கும். உட்கார்ந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடுவோம். அதில் உன் தங்கச்சியை கூட்டு போக முடியுமா? உங்கள் அம்மாவை கூட்டு போகிற பைக்கா அது? உனக்கு எதுக்கு இந்த பைக்கு? அப்போ யாரை கூட்டு போகிறதுக்கு இந்த பைக்கு உனக்கு? இந்த ரோட்டில் ஸ்டைல் பண்ணுறாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸுகளை, பெண் தோழியர்களை அழைத்து கொண்டு முன்னால் வீலிங் பண்ணுறாராம். அப்படி வீலை தூக்குறதுக்கு அந்த குரூப்பு தான் இது. ஸ்பீடாக போகிறது, ரேசிங் வைக்கிறது. எதுக்கு இந்த சேட்டை? ஏன் இவ்வளவு ஒழுங்கினோம்? இளைஞர்கள் பண்படுத்தப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் வந்து சேர்ந்த இளைஞர்களை பண்படுத்தினார்கள், பக்குவப்படுத்தினார்கள். தலைமுடிய கூட பார்த்தாங்க, வாரி இருக்கிறானா, தலையை முடியை எப்படி வெட்டுறான், அவன் ஆடை எப்படி அணிகிறான், அவன் செருப்பு எப்படி அணிகிறான், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கினார்கள். இந்த தலைவரை நாம் நம்முடைய தலைவராக ஏற்றுக்கொள்வோமையானால் நம்முடைய வாழ்வு சீராகும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றத்தக்க தலைவராக தெரியவில்லை. அரசியல்வாதிகள், சினிமா நபர்கள், சினிமா நடிகர், அந்த நடிகர் எப்படி ஆடை உடுத்துறாரோ அப்படியே பிரதிபலிப்பரு. அவரை பார்த்துட்டா போதும். இந்த விஜய் கட்சி துவங்கியிருக்கிறார். அரசியல்வாதியாக அவர் போக போகத்தான் அவருடைய செயல்பாடு என்னங்கிறது தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கரூரில் ஒரு பிரச்சனை, கட்சி கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்து போயிட்டான். ஒரு கட்சி தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக பாதிக்கப்பட்ட நபர்களை போய் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்காக வர்றேன் தானே பிரச்சாரம் பண்றாரு. தன்னுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு 41 பேர் உயிரை இழந்தார்களே, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாரா? அவங்கள சந்திச்சாரா? அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? இதுல நம்ம சமுதாய இளைஞர்கள் சொல்றான், அவர் எங்க ஊருக்கும் வரணும். எதுக்கு 40 பேர் சாவத்துக்கா? எங்க ஊருக்கு தலைவர் எப்போ வருவான்னு பார்க்கணும். நம்ம சமுதாயத்தை சார்ந்த புருக்காப்பட்ட ஒரு மூதேவி அது வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கு. அவர் வந்தார்னா நான் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். அவனை குறை சொல்லக்கூடாது, அந்த அம்மாவை குறை சொல்லி ஒரு புண்ணியம். அவன் புருஷனை கூப்பிடணும். இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் அவனை கூப்பிட்டு, உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன சொன்ன, எப்படி வளர்த்து வச்சிருக்கிற பாரு. அவர் வந்தார்னா அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாளாம். கூட பிறந்தவன் தாங்க சகோதரன். நீங்க சகோதரனை யாரையும் நினைக்கலாம், அது வேறு. அதுக்காக மற்றவர்கள் சகோதரர்கள் ஆயிடுவார்களா? மார்க்க சட்டம் என்ன? ரசூலுல்லாஹ்வோட நமக்கு மேல. அல்லாஹ்வின் தூதர் நம்ம எவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம், எவ்வளவு தூய்மையான ஒரு நபர். அந்த அல்லாஹ்வின் தூதர் தன் மனைவிமார்களின் கரங்களை தவிர வேறு எந்த அந்நிய பெண்மணியின் கையையும் தொட்டதில்லை. அதான் ஒழுக்கம். மா மஸ்ஸத் யதுன் நபி யதம்ரஅத்தின், அல்லாஹ்வின் தூதருடைய கரம் வேறு எந்த அந்நிய பெண்மணியின் கையையும் தொட்டதில்லை. அந்த ஒழுக்கத்தை இளைஞர்களுக்கு நபிகள் நாயகம் முன்மாதிரியாக சொல்கிறார். நீங்களும் இப்படி இருங்க. அந்நிய ஆனா அந்நிய பெண்களின் டச் பண்ணிடாதீங்க, அந்நிய பெண்களா அந்நிய ஆண்களை டச் பண்ணாதீங்க.
அது தேவையற்ற சிந்தனைக்கு வழிவகுக்கும், உங்கள் ஒழுக்க வாழ்விற்கு பாதகத்தை உண்டாக்கும். இது நபிகள் நாயகத்தின் போதனை. இப்படி நமக்கு எல்லாவற்றிலும் வழிகாட்டுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது, இவர்கள் தங்களுக்கு எந்த விதத்திலையும் பயன் தராத, தங்களின் வாழ்வை திருத்துவதற்கு முன்வராத, தங்களின் அறியாமையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய, தங்களை வைத்து தங்களது லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபர்களை, சுயநலம் கொண்ட நபர்களை தலைவர்கள் என்று கருதுவார்களேயானால் இந்த இளைய சமூகம் எப்படி மீட்டு வரும்? இந்த இளைய சமூகம் எப்படி தங்களுடைய பாதையை சரி செய்து கொள்ளும்? ஆகவே உலகத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், மக்களத்தில் தங்களை தலைவர்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் நமக்கு தலைவர்களாக ஆகிவிட முடியாது. நாம் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர், உலக வரலாற்றை புரட்டி போட்ட தலைவர், நம் அனைவரின் மனங்களிலேயும் எப்போதும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ வேண்டிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய அறிவுரையை நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்றி நம்முடைய செயல்பாடுகளை சீர் செய்து கொள்வோமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர்